மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர் துரைமுருகன் அவர்களது நிலைமை மிக மோசமாக இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்பல்லோ மருத்துவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் மிகப்பெரிய ஒரு துயரம் ஏற்பட்டுள்ளது. மூச்சு திணறின் காரணமாக நேற்று இரவு கடும் அவதிக்கு துரைமுருகன் ஏற்பட்டுள்ளார் என்றும், வயது மூப்பின் காரணமாக இது ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக 15வது சுற்றிலேயே வெற்றியை மேற்கொண்டுள்ளது என்ற சந்தோஷத்தில் இனிப்புகளை வழங்குவதற்காக அண்ணா அறிவாலயத்திற்கு சிரிப்புடன் வந்த துரைமுருகன் அவர்கள் அண்ணா அறிவாலயத்திற்குள் மயங்கி விழுந்து தொண்டர்களாலும் நிர்வாகிகளாலும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அழைத்து செல்லப்பட்ட உடனேயே மருத்துவர்கள் அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். நேற்று இரவு முழுவதும் அவரை யாரும் பார்க்கக்கூடாது என்று தலைமை மருத்துவர்கள் வெளியிட்டார்கள். இந்த சூழ்நிலையில்தான் நேற்று இரவு முழுவதும் அவர் துடிதுடித்த காட்சிகளை பற்றியான செய்திகளையும் அவரது குடும்பத்தினர் பகிர்ந்துள்ளனர். மேலும் துரைமுருகன் அவர்களுக்கு இருதயத்தில் மிக பெரிய அளவில் அடைப்பு ஏற்பட்டு இருப்பதாகவும் செய்திகள் ஒன்று வெளியாகி இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் உயர் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்வதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் பற்றியான மிகப்பெரிய ஒரு தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. துரைமுருகன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீண்டகால எம்எல்ஏவாகவும் சட்டமன்றத்தின் நீண்டகால உறுப்பினராகவும் அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய தொகுதிக்கு ஏற்படக்கூடிய அனைத்து நன்மைகளையும் துரைமுருகன் அவர்கள் செய்ததன் காரணமாகத்தான் எம்எல்ஏவாக நீடிக்கிறார் என்று பார்க்குமேயானால் பணத்தின் மூலமாகத்தான் அவருடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. துரைமுருகன் சட்டப்பேரவையில் மூத்த அமைச்சர் என்று கூட பார்க்காமல் மக்கள் தங்களது உழைப்பை மறைப்பதற்காகவும் உடல் சோர்வை மறைப்பதற்காகவும் அதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காகவும் சாராயத்தை பகிர்கிறார்கள் என்றும் அதில் கேடு இருக்கிறது என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அரசு வழங்கக்கூடிய மதுபானத்தில் கிக் இல்லாத காரணத்தினால்தான் இவர்கள் கள்ளச்சாராயத்தை பகிரார்கள் என்று சட்டப்பேரவையில் கூறியதன் காரணமாக மக்களிடையே கோபத்தையும் ஏற்படுத்தியது. கள்ளச்சாராய குடித்து உயிரிழந்த குடும்பத்தினர்களது சாபம்தான் தற்பொழுது மருத்துவமனையில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இது பற்றி கூறுவ செய்திகள் அனைத்தும் அமைச்சர் துரைமுருகன் அவர்களை பாதிக்கக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கிறது. பல்வேறு குடும்பத்தை கெடுத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகளை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.